இன்னைக்கு நீ நானா என்ன விஷயத்தை பேச போகிறது அப்படின்னா, லட்சியம் குறிக்கோள். ஏன் வேலைக்கெல்லாம் போவேனா, ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும்னு முடிவெடுத்தீங்க? What nonsense you are talking about me? நான் பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன். லாயரு. லாயர். ஆனாலும் ஹோம் மேக்கர் தான். ஏண்டா டேய், யார் எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற? யாரா நீங்க? Still working, but வந்து I would like to be a homemaker. எதனாலனா ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஃபுல் டைம் ஹோம் மேக்கர் ஆயிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன சொல்றது, எனக்கு ராணி வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு ஃபீல் சார். நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுட்டு இருக்கேன், ஒரே ஒரு வரம். டைரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு அப்ளிகபிள் ஆயிருந்தேன். பட் ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். எனக்கு காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 years. அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? பிரேமானந்த். நல்லா ஆக்சுவலா இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? எனக்கு இதுல தான் ஹாப்பியா இருக்கு. நிறுத்தா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு டைமும் ரசிப்பாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தலை சீவிக்க கூட எனக்கு தெரியாது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சார் நம்ம வந்து வீட்ல இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே பண்றோம், ஆக்டிவா பண்றோம். அதே அடேங்கப்பா, அடி கொடுத்து கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க.